பட்ஜெட்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும், ட்ரேடருக்கும் வச்ச பெரிய செக் என்ன தெரியுங்களா? இந்த எஸ்டிடி இன்கிரீஸ் பண்ணது. இந்த எஸ்டிடினால என்ன இம்பாக்ட் இருக்கும்? நெறைய பேர் இதனால என்ன மாற்றம் வந்துற போகுதுன்னு நெனைக்கிறாங்க ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். பட் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நீங்க வாங்கி விக்கும்போது, ஏற்கனவே எவ்வளோ பே பண்ணீங்க? இப்ப எவ்வளோ பே பண்ண போறீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். என்னோட டெலகிராம் குரூப், யூடியூப் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இந்த எஸ்டிடினா என்ன? செக்யூரிட்டீஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஈக்விட்டி மார்க்கெட்ல இந்த டாக்ஸ் இருக்கு. இது கவர்மெண்ட்க்கு நேரா போகுது. கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் இதே மாரி ஒரு டாக்ஸ் இருக்கு. அது கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். சிடிடின்னு சொல்லுவோம். இங்க ஈக்விட்டில எஸ்டிடி. இப்போ இந்த அனௌன்ஸ்மென்ட்ல என்னன்னா, ஃபியூச்சர் ஆப்ஷனுக்கு மட்டும் தான் இந்த எஸ்டிடிய வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேஷ் மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி இருந்தது. அடுத்த விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த எஸ்டிடி வந்து எங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஓவரால் வால்யூம் நீங்க எவ்வளோ வேல்யூக்கு வாங்கியிருக்கீங்களோ, அதில தான் இந்த பெர்சன்டேஜ். எக்ஸாம்பிள் வந்து ஃபியூச்சர் அப்டின்னா 0.02 ஏற்கனவே சார்ஜ் பண்ணாங்க. அதாவது ரூ. 1,00,000 நீங்க வாங்குனீங்கன்னா, ரூ. 20 பே பண்ணணும். எப்போ? செல் சைட்ல மட்டும் தான். பை பண்ணும்போது எஸ்டிடி கிடையாது. ஸோ, இப்போ ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஒரு லாட் வாங்கி வித்தா எவ்வளோ எஸ்டிடி நான் பே பண்ணணும்? ஃபியூச்சர் நிஃப்டி வாங்கி வித்தா நான் எவ்வளோ எஸ்டிடி பே பண்ணணும்? இந்த 2 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆப்ஷன் வரும்போது 0.15% அதாவது ரூ. 1,00,000க்கு நீங்க ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்குறீங்கன்னா, ரூ. 150 பே பண்ணணும். அது வாங்கும்போது பே பண்ண தேவையில்ல. இந்த ரூ. 1,00,000 கான்ட்ராக்ட்ட செல் பண்ணும்போது, செல் பண்ற வேல்யூ எவ்வளவோ அதுக்கேத்த மாரி நீங்க எஸ்டிடி பே பண்ணணும். ஸோ, இப்போ நியூ ஸ்லாப்ல வந்து 0.15% அதாவது ரூ. 1,00,000க்கு ரூ. 150 நீங்க பே பண்ணணும். இது என்ன அர்த்தம் அப்டின்னா, நீங்க வாங்கும்போது ரூ. 20 புரோக்கரேஜ், விக்கும்போது ரூ. 20 புரோக்கரேஜ், ரூ. 40 தான் புரோக்கரேஜ். ஒரு புரோக்கர்ட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற புரோக்கரே ரூ. 40 தான் சார்ஜ் பண்றாங்க. ஆனா, கவர்மெண்ட் ரூ. 150 ரிசீவ் பண்றாங்க. ஸோ, இதில என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க செக் பண்ணீங்க. இது புரோக்கருக்கான சார்ஜஸா விட கவர்மெண்ட்டுக்கான டாக்ஸ் அதிகமா போறத நம்ம இங்க பார்க்க முடியுது. 2வது டெலிவரிக்கு எஸ்டிடி வந்து செல் சைட்ல மட்டும் தான். ஏற்கனவே இருக்கிற ஸ்லாப் தான். நம்ம அதில எந்த சேஞ்சஸும் இல்ல. இப்போ ஃபியூச்சருக்கு வரலாம். ஃபியூச்சர் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இதில போற எஸ்டிடி கேட்டீங்கன்னா, இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. ஃபியூச்சர்ல வந்து 0.02% இருந்தது ஏற்கனவே. இப்ப 0.05% இது 250% இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 0.02லேருந்து 0.03 இன்கிரீஸ் பண்ணியிருந்தா கூட இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஏன் இந்த அளவுக்கு நேத்து மார்க்கெட் ரொம்ப பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணது அப்டின்னா, 250% இன்கிரீஸ் பண்ணது. இப்ப இந்த 0.02ல என்ன நடக்க போகுது? என்ன சேஞ்சஸ் அப்டின்னா, ஒரு 25,000 கிட்ட நிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். 65 ஷேர் ஒரு லாட். அப்போ கான்ட்ராக்ட் டோட்டல் வேல்யூ ரூ. 16,00,000 கிட்ட. இப்ப இந்த 0.02 அப்படின்னு வரும்போது, எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படின்னா, டாக்ஸு எல்லாமே சேர்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 300 ரூ. 330 கிட்ட வரும் ஒரு லாட்டுக்கு. ஆ இது டோட்டலா டாக்ஸ் அண்ட் புரோக்கரேஜ் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 450 கிட்ட வரும்னு வச்சுக்கலாம். இதுக்கு எவ்வளோன்னா 7லருந்து 8 பாயிண்ட் பிரேக் ஈவன். அதாவது நிஃப்டி நீங்க 25,000ல வாங்குனீங்கன்னா, 25,008 ரூபீஸ்க்கு மேல போச்சுன்னா, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு அசல். இப்போ நியூ எஸ்டிடில என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? இப்போ என்ன சொல்றாங்க? 0.05% 0.05%னா இங்கேயுமே என்ன பிரச்சனைனா, ஒரு லாட் வாங்குறதுக்கான புரோக்கரேஜ் ரூ. 20 விக்கிறதுக்கான புரோக்கரேஜ் ரூ. 20 மொத்தம் ரூ. 40 தான். இப்போ இவங்க சார்ஜ் பண்ற எஸ்டிடி எவ்வளோ தெரியுங்களா? நிஃப்டி ஃபியூச்சருக்கு இதே ரூ. 16,00,000 கான்ட்ராக்ட் அப்படின்னா, டாக்ஸு எல்லாம் அடிஷனலா சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ரூ. 800 கிட்ட டாக்ஸே வருது. எல்லா டாக்ஸும் சேர்த்து. பிளஸ் புரோக்கரேஜ், அதர் டாக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா, ₹1000 கிராஸ் ஆகுது. ஸோ, அப்ப இந்த இடத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க கிட்டத்தட்ட ரூ. 450 ரூ. 500 கிட்ட இருந்த டாக்ஸ், புரோக்கரேஜ், அதர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து இப்ப ரூ. 1000க்கு மேல இன்கிரீஸ் ஆகுது. ஒரு லாட் நிஃப்டி 50 ஃபியூச்சர நீங்க வாங்கி வித்தீங்க அப்படின்னா, 15லருந்து 16%க்கு மேல அசல். அதாவது 25,000த்துல வாங்குனீங்கன்னா, 25,015 இல்ல 25,016க்கு மேல போனா தான் உங்களுக்கு அசல். ஸோ, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எஸ்டிடி மோர் தென் டபுள்க்கு மேல இன்கிரீஸ் ஆகுது. 1. 2வது இது யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா, ஸ்கால்பர். ரொம்ப ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் அதிகமான குவான்டிட்டியோட ட்ரேட் பண்ற ஸ்கால்பருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. 2வது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர். ஆப்ஷன் செல்லருக்கு இது ஒரு பிரச்சனை. ஸ்மால் கேப்பிட்டல் ட்ரேடர்ஸ்க்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது என்ன பண்ணலாம்? ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம்? ஸ்மால் டார்கெட்
நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப உடனே வாங்கி உடனே ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்ல விற்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த கான்செப்டை வந்து நீங்கள் பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா டாக்ஸ் காஸ்ட் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2வது விஷயம் என்னென்னா ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும். ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சி உடனே உடனே வாங்கி வாங்கி விற்றுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் குறைக்கணும். ஸோ அப்போது பொசிஷனல் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், இல்லை ஒரு நாளைக்கு 1 ஆர் 2 ட்ரேடு, இந்த மாதிரி ஒரு செட்டப் பேஸ்டு இல்லை ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு ட்ரேடிங்கை வந்து நீங்கள் உருவாக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எஸ்டிடியை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.